நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க. அது ஆரம்பித்து ஒரு வருஷம் தான் ஆயிருக்கும். ஆனால் அதில் ஒரு சில முன்னேற்றங்களை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஃபீல் பண்ணுற பர்சனா நீங்கள். அப்போ இது உங்களுக்கானது. பெப்பர்ஸ் லோன்லி ஹார்ட்ஸ் கிளப் பேண்ட் ஆல்பம் June 1, 1967 யூஎஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ண உடனே வேறு லெவலில் ஹிட் அடிச்சிருது ஒரு சில வீக்ஸ்லேயே. ரிச் டேட் புவர் டேட் இந்த புக்கை பற்றி தெரியாதவங்க யாருமே இல்லை. இந்த எழுதின ஆத்தர் ராபர்ட் கியோசாகி. இவர் வந்து இவரோட 50th பர்த்டே அப்போ April 8, 1997 இந்த புக்கை வந்து லான்ச் பண்ணுறாரு. லான்ச் பண்ண உடனே இந்த புக் அவருக்கு இம்மீடியட் சக்ஸஸை கொடுக்கல. கிட்டத்தட்ட 10 to 15 இயர்ஸ் கழிச்சு தான் இந்த புக் இவருக்கு நேம் அண்ட் ஃபேமையே கொடுத்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் இதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ண யாருமே முன் வரலை. அது முன் வராத காரணத்தினால இவரோட புக்கை தானே பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த புக்கில் இருந்த ஒரு சில கான்செப்ட் மற்றவங்களால ஏற்றுக்க முடியல. அதாவது ஃபினான்ஷியல் எஜுகேஷன் வந்து ஸ்கூலில் சொல்லித்தர மாட்டாங்க அப்படின்ட்டு இந்த புக்கில் இருக்கிற ஒரு கான்செப்ட் வந்து என்னென்னா மற்ற பப்ளிஷர்ஸ்க்கு வந்து பிடிக்கல. அதனால வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவர் வந்து செல்ஃபாக ரிஸ்க் எடுத்து இவரோட புக்கை இவரே பப்ளிஷ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் 2000 நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லர் அப்படின்ற ஒரு நேமையும் இந்த புக் வந்து வாங்கிடுது. தன்னோட வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளையும் பணக்கார தந்தையோட பின்பற்றிய ரகசியத்தையும் பற்றி இந்த ரிச் டேட் புவர் டேட் புக்கில் சொல்லியிருக்காரு. சாப்டர் 1 த ரிச் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. இதில் வந்து என்னென்னா ஜிம்மி, ராபர்ட், மைக் இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ராபர்ட் மைக்கும் வந்து என்னென்னா ஒரு வசதியான ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. அங்கே ஜிம்மின்ற ஒரு பர்சன் வந்து என்னென்னா அவரோட பீச் ஹவுஸ்க்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ராபர்ட்டையும் மைக்கையும் வந்து அவங்க வந்து இன்வைட் பண்ணலை. ஏன்னா அவங்க வந்து புவராக இருக்கிற காரணத்தினால ஜிம்மி வந்து அவங்க 2 பேர்த்தையும் மட்டும் இன்வைட் பண்ணலை. இதை நினச்சி ராபர்ட்டும் மைக்கும் ரொம்பவே மன வருத்தம் அடைகிறாங்க. ராபர்ட்க்கு 9 வயசு ஆகுது. அவரோட தந்தைகிட்ட போய் கேட்குறாரு, நான் எப்படி பணக்காரன் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட டேட் வந்து என்னென்னா ஒரு பேப்பர் படிச்சிட்ருக்காரு. அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிடுறாரு. என்ன ஆயிடுச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூடிய சீக்கிரத்தில் பணக்காரன் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து அவரோட ஃபாதர்கிட்ட வந்து சொல்கிறாரு. அவரோட ஃபாதர் வந்து ஒரு டீச்சராக ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ராபர்ட்டுக்கும் மைக்குக்கும் ஒரு ஐடியா வருது. அவங்க 2 பேரும் அங்கே உள்ள வீடுகளில் எல்லாருமே டூத் பேஸ்ட் டியூப்பை வாங்கி இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மெல்ட் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் வந்து என்னென்னா டூத் பேஸ்ட் டியூப்பை வந்து எதில் மேக் பண்ணியிருந்தாங்கன்னா லெட். அந்த லெட்டை மெல்ட் பண்ணி இவங்க வந்து ஒரு பிளாஸ்டர் மாதிரி மோல்ட் பண்ணி அதில் வந்து ஒரு போலியான காயின்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதை பார்த்துட்டு ராபர்ட்டான டேட் டீச்சராக இருக்கிறவர் இதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து மணி மேக் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறது கேட்டுட்டு ராபர்ட்டோட டேட் வந்து சிரிச்சிடுறாரு. ராபர்ட், நீ இதை பற்றி உன்னோட மைக்கோட ஃப்ரெண்ட் டேட்டை போய் இதை பற்றி கேளு. அவர் 8th வரையும் தான் படிச்சிருக்காரு. ஆனாலும் அவர் ஒரு மல்டிபிள் சக்ஸஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட போய் நீ கேட்டினா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ்மேன் ஆகணும் அப்படின்ற ஒரு சில வழிகளை வந்து அவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு போய் கேட்டுக்க சொல்கிறாரு ராபர்ட்டோட டேடான டீச்சர். இந்த புக்கில் ரிச் டேடுன்னு வந்து யாரை குறிப்பிட்டிருக்காங்கன்னா ராபர்ட்டோட ஃப்ரெண்டான மைக்கோட டேடை தான் ரிச் டேடுன்னு வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ராபர்ட்டும் மைக்கும் ரிச் டேட்டை போய் நாங்கள் எப்படி மணி மேக் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே ரிச் டேட் சொல்கிறாரு, நீங்கள் என்னோட ஸ்டோரில் வாரத்தில் ஒரு நாள் சாட்டர்டே வீக்லி 3 hours வந்து ஒர்க் பண்ணணும். இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகேனா நான் உங்களுக்கு ஒரு சில டெக்னிக் சொல்லித்தரேன்ட்டு ரிச் டேட் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ராபர்ட்டும் மைக்கும் வீக்லி 3 hours சாட்டர்டே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது 1 hourக்கு 10 cent அப்படின்ட்டு அமௌண்ட் வந்து ரிச் டேட் வந்து சொல்லிடுறாரு. அவங்களும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன ஒர்க்னா ஃபுட் பேக்கேஜ் அண்ட் க்ளீனிங் செக்ஷனில் இருக்காங்க. போக 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 ராபர்ட்க்கு இந்த ஒர்க் வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது. இந்த ஒர்க்லேருந்து எந்த விஷயமும் கற்றுக்கலன்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து மைக்கிட்ட சொல்கிறாரு. மைக் இதை கேட்டுட்டு கடைசியில் எங்கள் அப்பா இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு சொன்னாருன்ட்டு ராபர்ட்டை சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ராபர்ட்க்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது. உடனே ராபர்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே வந்து மைக்கோட டேடை மீட் பண்ணுறதுக்காண்டி அங்கே ஸ்டோரில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் மைக்கோட டேட் வந்து அவரை சந்திக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ராபர்ட் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். தன்னை வந்து மதித்து பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கொஞ்சம் கோவமாகி போய் மைக்கோட டேட்டை கேட்குறாரு. நீங்கள் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அதுவும் இல்லாமல் நீங்கள் எதுவுமே கற்றுத்தரலன்னு சொல்லிட்டு மைக்கோட டேட்டை வந்து கொஞ்சம் கோவமாக பேசுகிறாரு. ரிச் டேட் வந்து சொல்கிறாரு, இது வரைக்கும் என்கிட்ட 150 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருமே மணிக்காண்டி ஒர்க் பண்ணியிருக்காங்களே தவிர
யாரும் எப்படி மணி மேக் பண்ணணும்னு என்கிட்ட கேட்டதில்லை. நீங்கள் 2 பேர் தான் முதல் தடவையாக கேட்டிருக்கீங்க. இந்த லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு எல்லாரும் வேர்ட்ஸாக டீச் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இருக்கிற சிச்சுவேஷனில் எப்படி திங்க் பண்ணுறீங்க, அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்களா, ஒரு லெசனாக எடுத்துக்கிறீங்களான்னு தான் இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே மணி பின்னாடி போகிறத வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஒரு ரேட் ரேஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு கார்ட்டில் ஒரு டாங்கி இருக்குது. அந்த டாங்கிக்கு முன்னாடி ஒரு கேரட்டை தொங்க விட்டுடுறாங்க அந்த ஓனர் எந்த டைரெக்ஷனில் போகணுன்னு நினைக்கிறாரோ அந்த டைரெக்ஷனில் அந்த கேரட்டை காமிக்கிறாரு. அந்த டாங்கி அந்த கேரட்டை மட்டும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்குது. ஆனால் அந்த ஓனர் போகணும்னு நினச்ச இடத்துக்கு போயிடுறாரு. அந்த டாங்கி என்னமோ அந்த ஒரு கேரட்டுக்காண்டி போயிடுது. ஆனால் அது தன்னோட கேப்பபிலிட்டி தெரியாமல், அது டைரெக்ஷனே தெரியாமல் போயிட்டுருக்குது. இது மாதிரி தான் நம்மளில் பல பேர் மணிக்காண்டி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மணிக்காண்டி ஒர்க் பண்ணாமல் மணியை நம்மளுக்காண்டி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ரிச் டேட் சொல்கிறாரு. இதை அவங்க லெசனாக எடுத்துக்கிட்டு ராபர்ட்டும் மைக்கும் என்னென்னா, அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு சில காமிக்ஸ் புக்ஸை வச்சு கிட்ஸ் லைப்ரரி மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் அட்மிஷன் ஃபீ பே பண்ணுற மாதிரி அவங்க ஒரு செட் பண்ணுறாங்க. அதை பே பண்ணிவிட்டு 2 hours அவங்க எந்த காமிக்ஸ் புக் வேணாலும் படிச்சுக்கலான்ட்டு ஒன்று போடுறாங்க. இது மூலமாக அவங்க நிறையா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு நல்லபடியாக போகுது. அவங்க அதிலேருந்து நிறைய மணி மேக் பண்ணக்கப்புறம் ரிச் டேட் சொல்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸை கற்றுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. செகண்ட், ஃபினான்ஷியல் லிட்ரஸி. ஆஃப்டர் கிராஜுவேஷன் ஸ்டாண்டர்ட் ஆயில் ஆஃப் கலிஃபோர்னியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஒரு நல்ல சேலரியில். ஆஃப்டர் 6 months அந்த ஜாபை ரிசைன் பண்ணிடுறாரு. இதை கேட்டுட்டு புவர் டேட் ரொம்ப சேட் ஆயிடுறாரு. ரிச் டேட் அவர் நிறைய ஸ்கில்ஸை லேர்ன் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் மெரைன் கார்ப்பரேஷனில் ஜாயின் பண்ணுறாரு ஒரு சில லீடர்ஷிப் ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் கம்பெனியில் ஒரு சேல்ஸ்மேனாக அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு ப்ராடக்டை எப்படி சேல்ஸ் பண்ணுறது, பை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தீவிரமாக அவர் கற்றுக்கிறாரு. என்ன தான் அவர் ஒரு டே டைம் ஜாபை பார்த்தாலும் அவரோட ரியல் ஜாப் என்னவா இருந்திருக்குன்னா ட்ரேடிங் ரியல் எஸ்டேட் அண்ட் ஸ்மால் ஸ்டாக்ஸ். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை கற்றுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. தேர்ட், மைண்ட் யர் ஓன் பிஸ்னஸ். ரே க்ராக், மெக்டொனால்ட்ஸ் ஓனர், 1974 டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அவர் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்குறாரு, என்னோட ரியல் பிஸ்னஸ் நீங்கள் எது நினைக்கிறீங்கன்ட்டு. அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க செல்லிங் ஹாம்பர்கர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரே க்ராக் அதை கேட்டுட்டு சிரிச்சிட்டு, இல்லை என்னோட ரியல் பிஸ்னஸ் என்னென்னா ரியல் எஸ்டேட் தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ராபர்ட் எப்படி டே டைம் ஜாபை பார்த்தாலும் அவர் தன்னோட பிஸ்னஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருந்தார். அதே போல் நீங்கள் உங்களோட பிஸ்னஸை ரொம்ப மைண்ட் பண்ணணும். அதாவது லைக் ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபஷனில் நீங்கள் ஒரு சில தனி ஸ்கில்ஸை கற்றுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. உங்கள் ஹோல் லைஃப்பை நீங்கள் மற்றவங்களுக்காண்டி ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிச் டேட் இதில் சொல்கிறாரு. ஃபோர்த், ஹிஸ்ட்ரி ஆஃப் டேக்ஸ் அண்ட் பவர் ஆஃப் கார்ப்பரேஷன். மணி நீங்கள் மணிக்காண்டி ஒர்க் பண்ணாமல் உங்களுக்காண்டி நீங்கள் ஒர்க் பண்ணணும். அப்படி நீங்கள் மணிக்காண்டி ஒர்க் பண்ணிங்கன்னா பாஸ் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும். மணி உங்களுக்காண்டி ஒர்க் பண்ணிச்சுன்னா அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கோ அப்படின்ட்டு சொல்கிறாரு. 5, இன்வென்ட் த மணி. ராபர்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. அதாவது மார்க்கெட் வேல்யூவே இல்லாத இடத்துல ஒரு வீடு வாங்குறாரு. போர்ட்லேண்ட், ஆரிகனோ. $45,000 ஒரு வீடு வாங்குறாரு. அந்த வீடு வாங்கிட்டு ஒரு சின்ன ரெண்ட்டுக்கும் விடுறாரு. 1 year கழிச்சு அதோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆயிடுதுன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுது. அதை $95,000 விற்றுறாரு. விற்றுட்டு திரும்ப அந்த காசை வேறு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாரு. அவர் சேவ் பண்ணி வச்சதோட அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ் பீவர்டன், ஆரிகனில் அப்படின்ற ஒரு பில்டிங்கில் 3 lakhsக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ஆஃப்டர் 2 years கழிச்சு அதோட மார்க்கெட் ரேட் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆயிடுது. திரும்ப அதை விற்றுறாரு. எவ்வளோக்குன்னா $8,75,000 விற்றுறாரு. திரும்ப அந்த காசை ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஒரு ஊரில் பில்டிங்கை வாங்கி போடுறாரு. அது ஒரு சில வருஷங்கள் கழிச்சு அதோட மார்க்கெட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இதை தெரிஞ்ச ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டியை 1.2 million கேட்டிருக்காங்க. இது மாதிரி தான் ஸ்மால் அமௌண்ட்டை அவர் போட்டுறாரு. அதுலேருந்து நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்திருக்காரு. 6, ஒர்க் டு லேர்ன், டோன்ட் ஒர்க் ஃபார் மணி.
ராபர்ட் வந்து என்னன்னா சிங்கப்பூரில் ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஜேர்னலிஸ்ட்டாக அங்கே உட்காந்துருக்காங்க. அதில் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேட்குறாங்க, நான் வந்து ஒரு சில நாவல் எழுதியிருக்கேன், ஆனால் அது எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து செல்ஸ் ஆனதில்லை நல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை மாதிரி ஒரு பெஸ்ட் செல்லிங் ஆத்தராக ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ராபர்ட் வந்து உடனே அதை கேட்டுட்டு ஒரு ஐடியா சொல்கிறாரு, நீங்கள் சேல்ஸ் ட்ரைனிங் கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டுட்டு அந்த ரிப்போர்ட்டருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிருது. ஏன்னா அவங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் மாஸ்டர் பண்ணவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சேல்ஸ் பீப்புளே பிடிக்காது. நான் வந்து சேல்ஸ் ட்ரைனிங் எடுத்து தான் அந்த நாவலை ரிலீஸ் பண்ணணுன்ட்டு எனக்கு அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இன்டர்வியூவிட்டே போயிடுறாங்க. ராபர்ட் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி டேலண்டான பீப்புள் ஒரு சில ஸ்கில்ஸை அவங்க கற்றுக்க தயக்கப்படுறதுனால தான் அவங்களோட கிரேட்னஸை அவங்க அடைய முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக, ஒருவேளை அந்த ரிப்போர்ட்டர் அவங்க கோர்ஸை எடுத்திருந்தாங்கன்னா ஆட் காப்பி ரைட்டிங்காக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு அட்வர்டைஸிங் ஏஜென்சியில் ஒரு ஜாப் கிடச்சிருக்கும். அதில் வந்து என்னென்னா மில்லியன்ஸ் கணக்கில் எப்படி ஃப்ரீ பப்ளிசிட்டி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது தானாகவே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் நிறைய பேர் அவங்களோட ஒரு சில ப்ரொஃபஷனுக்கு ரிலேட்டடு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கில்ஸை கற்றுக்காம அவங்களோட ஒரு சில கிரேட்னஸை மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ராபர்ட் எழுதின ஃபர்ஸ்ட் புக்கில் வந்து என்னென்னா, இஃப் யூ வாண்ட் டு பி ரிச் அண்ட் ஹாப்பி டோன்ட் கோ டு ஸ்கூல் அப்படின்னு வந்து டைட்டில் போட்டிருந்தாரு. இதை பார்த்து ஒரு சில பப்ளிஷர்ஸ் வந்து என்னென்னா, இந்த டைட்டில் போடாதீங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ராபர்ட் வந்து அதை கேட்கல. இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய சர்ச்சைக்குரியத டைட்டில் வந்து போட்டால் தான் அவங்க மக்கள் வந்து என்னன்னு பார்த்து படித்து தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணி ஒரு டாக்டிக்காக வந்து ப்ளே பண்ணுறாரு. அந்த புக்கும் நல்லா ஹிட் அடிச்சிருது. 7th, ஓவர் கம்மிங் அப்டாக்கிள்ஸ் ஃபியர். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதை ரிஸ்கே இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சா பண்ண முடியும், ஆனால் அதில் பெருசாக ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. சைனிசம். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் உங்களை நீங்களே செல்ஃப் டெஃப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. 3rd, லேசினஸ். ஒரு பொருளை வாங்கவே முடியாதுன்னு நினச்சா நீங்கள் வாங்கவே முடியாதான், அந்த பொருளை எப்படி வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் வாங்க முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. 4th, பேட் ஹேபிட்ஸ். நீங்கள் உங்களுக்கான ஒரு சில சக்ஸஸ்ஃபுல்லான ஹேபிட்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. 5, அரகன்ஸ். உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை அதிகாரம் இது பண்ணிட்டு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காதீங்க, அது தெரியலாட்டி அந்த ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. 8, கெட்டிங் ஸ்டார்டட். யூ மஸ்ட் ஹாவ் ஸ்ட்ராங் எமோஷ்னல் ரீசன். நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ராபர்ட் வந்து என்னென்னா எல்லாமே சக்ஸஸ் பண்ணாருன்னு கிடையவே கிடையாதுங்க. அவர் நிறையா லாஸும் பண்ணியிருக்காரு. 9, ஸ்டில் வாண்ட் மோர். கொலனல் சாண்டர்ஸ். இவர் 60 வயசு வரைக்கும் நிறையா பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆனவர். கடைசியில் கேஎஃப்சின்ற ஒரு சின்ன ஐடியா வச்சு லட்சக்கணக்கில் பில்லியன் கணக்கில் சம்பாரிச்சவருங்க. பில் கேட்ஸ். கம்ப்யூட்டர் வேர்ல்டில் இவர் கண்டுபிடிச்சதுக்கு அளவே இல்லை. 30 வயசுலேயே இவர் வந்து 30 வயசுக்கு முன்னாடியே இவர் வந்து பில்லியன் ஆனவர். ஸோ நீங்கள் சாதிக்க வயசு ஒரு தடையே இல்லைங்க. வித்தவுட் ரிஸ்க் நோ சக்ஸஸ். நீங்கள் உங்கள் கோலில் ரிஸ்க் எடுத்தால் தான் நீங்கள் வேறு லெவலில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் கோலில் தன்னம்பிக்கையோட அடியை எடுத்து வைங்க. இதை பற்றி தான் ரிச் டேட் புவர் டேடில் ராபர்ட் கியோசாகி சொல்லியிருக்காரு.